Hello friends, வணக்கம். Welcome to my channel Me and Mom Stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டு வகையான ரெடிமேட் ரைஸ் மிக்ஸ் பண்ண போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போறது புளியோதரை மிக்ஸ். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான ingredients பார்க்கலாம். 50 கிராம் புளியை சுடுதண்ணி போட்டு ஊற வச்சு 1 கப் வர மாதிரி கரைச்சி வச்சிருங்க. 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 5 காஞ்ச மிளகாய், 50 கிராம் வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்து வச்சுருக்கேன். புளியோதரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரை பவுடர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுக்க போகிறோம். ரோஸ்ட் பண்ணும் போது ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள், அப்போ தான் தீயாமல் இருக்கும். இந்த மாதிரி 1 by 1 போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க. ரொம்ப மழமழன்னு அரைக்காமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் இந்த பேஸ்ட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். ப்ளஸ் ரொம்ப நாள் கெடாமையும் வச்சுக்கலாம். இதில் தாளிக்கிறதுக்கு உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா 4 போட்டிருக்கேன், இந்த மாதிரி கிள்ளி. பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கூட வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். கூடவே 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லே 15 நிமிஷம் இந்த மாதிரி புளியெலாம் நல்லா சுண்டி வந்திருக்கு. இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடரை போட போகிறோம். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. போட்ட பவுடர்லாம் இந்த புளியில் போய் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றிட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதும் புளி பேஸ்ட்டு ரெடி ஆகிடும். இது ஆற வச்சிடலாம். இப்போது ரெடிமேட் புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சாதத்துக்கு கூட கலந்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் புளியோதரை மிக்ஸை போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. புளியோதரை ரைஸ் இந்த மாதிரி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த புளியோதரை மிக்ஸை 1 மந்த்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும் போது ஸ்பூன் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது ரெடிமேட் வத்த குழம்பு ரைஸ் மிக்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள்: 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 பூண்டை உரித்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், மணத்தக்காளி வத்தல் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன், 2 காஞ்ச மிளகா, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 100 கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உரித்து வச்சுக்கோங்க. 2 தக்காளியை பொடியாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 50 கிராம் புளியை நான் ஊற வச்சு 1 கப்பாக ஆக்கி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இந்த பேஸ்ட்டும் நல்லெண்ணெயில் தான் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு கடுகு போட்டிருக்கேன். இது நல்லா வெடித்ததும் இது கூட எடுத்து வச்சுருக்க வெந்தயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், மணத்தக்காளி வத்தல், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிடுங்க.
ஃப்ரை ஆனதும் இது கூட பூண்டையும் நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். பூண்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி விடுங்க. பூண்டு வதங்கியதும் எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தையும் கொட்டி வதக்க போகிறோம். இது கூடவே கல்லுப்பும் போட போகிறோம். கல்லுப்பு யூஸ் பண்ணுறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஆனியன் நல்லா இந்த மாதிரி வதங்கிட்ட உடனே எடுத்து வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வைக்க போகிறோம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே செய்யுங்க. இந்த மாதிரி எல்லாமே வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருள்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரெடிமேட் மிக்ஸி நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எமர்ஜென்சிக்கு நம்ம வெறும் சாப்பாடு மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா போதும். இதை போட்டு ஈஸியாக சாப்பிட்டுடலாம். மசாலா பொருள் எல்லாத்தையும் போட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு ஒரு 1 மினிட் தான் நீங்கள் வதக்கணும், அதுக்கு மேலே வதக்கக்கூடாது. இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா கலர் நல்லா கொடுக்கும். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். இப்போ புளி தண்ணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கூட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட போகிறோம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இன்னும் இந்த குழம்பு ரெடி ஆகலை. இது பேஸ்ட் மாதிரி பண்ணுறோம்ல, இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். இதுக்கு இன்னும் ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணணும். இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ குழம்பு நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இந்த மாதிரி சூடு பண்ணி இதில் ஊற்ற போகிறோம். இது ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம செய்கிற ப்ராசஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டு நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Me&Mom சாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.